வணக்கம் நேயர்களே. யூஎஸில் வாடகை வீட்டில் இருக்கிற எல்லோரும் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க, கடந்த 2 வருடமாக வீட்டு வாடகை அளவுக்கு அதிகமாகவே மேலே போயிடுச்சு. அதுவும் இன்ஃப்ளேஷன் கூட்டினதுக்கு ஒரு முக்கிய காரணம். ஒவ்வொரு மாதமும் ரெண்ட் எப்படி மாறிக்கிட்டே வந்துருக்குதுங்கிறத இந்த சார்ட்டில் நாம் பார்க்கலாம். ஹவுசிங் ப்ரைஸ் எப்படி மேலே போச்சோ அதே மாதிரி வீட்டு வாடகையும் 2021 கிரேசியாக மேலே போச்சு. 2022 கூல்டவுன் ஆகி செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் வாடகை கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. யூஸ்வலாகவே வருஷ கடைசியில் வாடகை கீழே போகத்தான் செய்யும், அது சீசனல் சேஞ்ச். ஆனால் 2022 எதிர்பார்ப்புக்கு மேலேயே கீழே போயிருக்குது. கடந்த 5 மாதமாக குறைஞ்சிட்டு இருந்த வாடகை பிப்ரவரி மாதம் 0.3% கூடியிருக்குது. இது நார்மலான சீசனல் இன்க்ரீஸ் தான். இப்படி வாடகை மேலே போயிட்டே இருந்தால் எப்படி சமாளிக்க முடியும்? பேசாமல் சொந்த வீடாக வாங்கிடலாம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா அங்கே கதை இன்னும் மோசம். 3 வருஷத்துக்கு முன்னால் ஆவரேஜ் நியூ ஹோம் ப்ரைஸ் $384,000. இன்றைக்கி அது $474,000. இது காணாதுன்னு மார்கேஜ் இன்ட்ரெஸ்ட் வேறு 3.45%லேருந்து 6.5%க்கு கூடியிருக்குது. இந்த ரெண்டும் தெளிவாக கண்ணுக்கு முன்னால் தெரிகிற வித்தியாசம். ஆனால் அது ஹவுசிங் அஃபோர்டபிலிட்டியை எந்த அளவுக்கு பாதிச்சு இருக்குதுங்கிறத கூர்ந்து பார்த்தா தான் தெரியும். 20% டவுன் பேமெண்ட் போடுறோன்னு வச்சுப்போம். இந்த 3 வருஷத்தில் அதே ஆவரேஜ் வீட்டுக்கு $18,000 டவுன் பேமெண்ட் அதிகமாக கொடுக்கணும். மந்த்லி மார்கேஜ் பேமெண்ட் 1370லேருந்து 2396க்கு கூடியிருக்குது. 75% அதிகமாக இருக்குது. அன்பிலீவபிள். இது புது வீட்டை வாங்குறதுக்கான ஸ்டாட்ஸ். பழைய எக்ஸிஸ்டிங் ஹோம்ஸ் வாங்குறதா இருந்தாலும் இதே கதை தான். இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனில் நீங்கள் அவசியம் வீடு வாங்கி ஆகணும்னா புது வீடு வாங்குறது பெட்டர். அட்லீஸ்ட் பில்டர்ஸ் நல்ல டீல்ஸ் கொடுக்கலாம். சோஃபார் புது வீடு ப்ரைஸ் பீக்கில் இருந்து 16% கீழே வந்துருக்குது. யூஸ்வலாக மக்கள் ஆன் ஆவரேஜ் ஒரு வீட்டில் 7 வருஷம் தான் இருப்பாங்க. குடும்பம் பெருசாகும், ஃபைனான்ஷியலாக பெட்டர் பொசிஷனுக்கு போவாங்க, அதனால் பெரிய வீடாக போகலாம் அப்படின்னு அப்கிரேட் ஆவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனில் அது பண்ணுறதுக்கு கஷ்டம். ஏன்னா அவங்க பே பண்ணிகிட்டு இருக்கிற மார்கேஜ் லோன் லோ இன்ட்ரெஸ்ட் 3% சொச்சத்தில் இருக்கும். வீட்டை விற்று புது வீட்டுக்கு அப்கிரேட் பண்ணுனா 6.5%க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி புது லோன் எடுக்கணும். அதை பண்ணுவாங்களா? கண்டிப்பாக யோசிப்பாங்க. அதுக்கு இருக்கிற வீடே பெட்டர்னு அங்கேயே இருக்க தான் பார்ப்பாங்க. எக்ஸிஸ்டிங் ஹவுஸ் சேல்ஸ் டேட்டாவும் அதை தான் காட்டுது. கடந்த 12 மாதமாக தொடர்ந்து ஹோம் சேல்ஸ் குறைஞ்சிட்டே போகுது. இப்படி 12 மாதம் தொடர்ந்து சேல்ஸ் குறைஞ்சிட்டே போகிறது இப்போ தான் நடக்குது. ஸோ ஹவுசிங் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும்னு நாம் எதிர்பார்க்கலாம். ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டும்போது என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்களா? யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட் யீல்ட் கடந்த 14 மாதத்தில் எந்த அளவுக்கு மாறி இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். 1 இயர் ட்ரெஷரி பாண்டோட யீல்ட் 0.39%லேருந்து 5.22%க்கு கூடியிருக்குது. 2 இயர் ட்ரெஷரி 0.73லேருந்து 5%க்கு போயிருக்குது. ஷார்ட் டைம் ஃப்ரேமில் ட்ரெஷரி யீல்ட் எப்படி செங்குத்தாக மேலே போயிருக்குதுன்னு பாருங்கள். சேஃபஸ்ட் அசட்னு சொல்லப்படுற யூஎஸ் ட்ரெஷரிஸே 5%க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா ஸ்டாக் மார்க்கெட் ப்ரீமியம் என்ன ஆகும்? ட்ரெஷரிஸில் ரிட்டனே இல்லை, லெஸ் தென் 1% அப்படின்னா எல்லோரும் ரிஸ்க் எடுத்து ஹை ப்ரீமியம் கொடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் சேஃபான ட்ரெஷரிஸே 5% ரிட்டர்ன் கொடுக்கும்போது ரிஸ்க் எடுத்து 10% ரிட்டனுக்கு எக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண வர்ற கூட்டம் குறையத்தான் செய்யும். அதனால தான் இப்போது யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டோட ப்ரீமியம் குறைவு. அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் ரிலேட்டிவ்லி சீப்பர். இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் சிச்சுவேஷனுக்கு இன்னும் சீப்பாக தான் ஆகியிருக்கணும். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் மார்க்கெட்டோட ஃபியூச்சர் ரிட்டர்ன் பொட்டென்ஷியல் ஆவரேஜ் ரிட்டர்னை விட அதிகங்கிறதுனால இன்னும் தாக்கு பிடிச்சிட்டு இருக்குது. சோஃபார் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிட்டே வந்தாலும் ஜனவரி மாத இன்ஃப்ளேஷன் ஃபெடரல் ரிசர்வ் எதிர்பார்த்த அளவுக்கு குறையலை. ஜாப்ஸ் ரிப்போர்ட்டும் சோஃபார் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் ஃபெடரல் ரிசர்வ் அடுத்த மீட்டிங்கில் எதிர்பார்த்த 25 பேசிஸ் பாயிண்ட்ஸுக்கு பதிலாக 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கூட்டலாம் அப்படின்னு இப்போது மார்க்கெட் எதிர்பார்க்குது. அதான் கடந்த 2 வாரமாகவே யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. இந்த வாரம் ஜாப்ஸ் ரிப்போர்ட் வருது. ரிப்போர்ட் வீக்காக இருந்தால் மார்க்கெட் அதை பாசிட்டிவாக பார்க்கும். நம்ம நிலைமையை பார்த்தீங்களா? ஜாப் ரிப்போர்ட் வீக்காக இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட் அதை பாசிட்டிவாக பார்க்க வேண்டிய நிலைமை. ஒருவேளை மறுபடியும் ஜாப் ரிப்போர்ட் ஸ்ட்ராங்காக வந்தால் ஃபெடரல் ரிசர்வ் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கூட்டுறதுக்கு நிறையவே வாய்ப்பு. மார்ச் 22 அவங்களோட நெக்ஸ்ட் மீட். அதுக்கு நடுவில் ஜாப்ஸ் ரிப்போர்ட்டும் வந்திருக்கும், பிப்ரவரி மாத இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் வந்திருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். யூஎஸில் 2000லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்ஃப்ளேஷனோட பாதிப்பு என்ன அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் பார்க்கலாம். எதெல்லாம் அத்தியாவசியமோ அதெல்லாம் மேலே போயிருக்குது. குறிப்பாக ஹாஸ்பிட்டல் சர்வீசஸும் காலேஜ் டியூஷனும். எதெல்லாம் குறைஞ்சிருக்குதுன்னு பாருங்கள். செல்ஃபோன் சர்வீஸ், சாஃப்ட்வேர், டிவி, டாய்ஸ் நம்மளை என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அடிமையாக்கி மற்ற பொருட்களை வாங்க வைக்கிற சதியாக இருக்குமோ? இருக்கும். ஆப்பிள் போன மாதம் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ண டைமில் சார்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சார்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருந்தார். 2013 ஆப்பிள் அவங்களோட ஷேர் பைபேக் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணாங்க.
ஸோ ஃபார் $550 பில்லியன் ஸ்பெண்ட் பண்ணி ஷேர்ஸை பைபேக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40% அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் ரிட்டையர் பண்ணப்பட்டிருக்குது. 2013 26 பில்லியன் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருந்துச்சு. இப்போது கிட்டத்தட்ட 16 பில்லியன் ஷேர்ஸ். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறைஞ்சா ஒவ்வொரு எக்ஸிஸ்டிங் ஷேரோட மதிப்பும் என்ன ஆகும்? பங்காளி குறைஞ்சா நம்ம பங்கு அதிகமாகத்தானே செய்யணும். ஸோ ஷேர் பைபேக்னால் 40% அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் குறைஞ்சா மிச்சம் இருக்கிற ஷேரோட வேல்யூ எத்தனை பர்சன்டேஜ் கூடும்? அதாவது ஒரு பீட்சா இருக்குது, அதை 100 ஸ்லைஸ் பண்ணி ஆளுக்கு ஒரு ஸ்லைஸ்னு இருந்துச்சு. ஆனால் இப்போது அதில் 40 பேர் ஆட்டத்துலேருந்து வெளில போயிட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்கிற 60 பேர் இந்த மொத்த பீட்சாவை எப்படி ஷேர் பண்ணுவாங்க? ஒரு ஆளோட பங்கு எத்தனை பர்சன்டேஜ் கூடியிருக்கும்? கணக்கு போட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு $90 பில்லியன் ஷேர்ஸை பைபேக் பண்ணி ஆப்பிள் ரிட்டையர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் கேஷ் கவுங்கிறது. நீங்கள் தொலைய வச்சு திரும்ப வாங்கின ஏர்பாட்ஸ் காசெல்லாம் இங்கே தான் இருக்குது. ChatGPT வந்த பிறகு கூகுளோட டிராஃபிக் ஷேர் எப்படி அடி வாங்கி இருக்குது அப்படிங்கிறத காட்டுற ஒரு சார்ட். ஐயோ, என்ன இப்படி கீழே போயிருக்குது? அந்தளவுக்கா மக்கள் ChatGPT ஆர்வமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஆச்சரியமாக போய் பார்த்தா இவங்க இங்கே பண்ணியிருக்கிற சேட்டை தெரியுது. ஒய் ஆக்சிஸை பாருங்கள், 99% இருந்து 97% டிராஃபிக் ஷேர் குறைஞ்சிருக்குது. அட பாவிகளா, ஒரு 1.5% குறைவையா இப்படி தலைகுப்புற விழுற மாதிரி சார்ட்டாக போடுவீங்க? யாருடா நீங்கள் அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, நம்ம ஏஆர்கே குரூப். இருக்கிற டேட்டாவை நாம் சொல்ல வர்ற கதைக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணால் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃப். மக்களே, எந்த சார்ட்டை பார்த்தாலும் ஒய் ஆக்சிஸை முதல்ல பாருங்கள். நிக் மாஜ்வலி அப்படிங்கிறவர் ஆஃப் டாலர்ஸ் அண்ட் டேட்டா அப்படிங்கிற அவரோட சைட்டில் நிறைய பிளாக் போஸ்ட் பண்ணுவார். இன்ட்ரெஸ்டிங்கான மனுஷன். நார்மலாக யோசிக்காமல் கொஞ்சம் கான்ட்ரேரியனாக யோசிக்கிற ஆள். பிகம் அன் அன்சர்டனிட்டி கில்லர் அப்படிங்கிற அவரோட பிளாக் போஸ்ட்டை ரீசெண்டாக படித்தேன். உங்கள் கரியரில் முன்னேறணுமா, உங்கள் பாஸுக்கு இருக்கிற அன்சர்டனிட்டியை ரிமூவ் பண்ணுங்க. அதுதான் அந்த பிளாக் போஸ்ட்டோட சுருக்கம். நான் மேனேஜராக இருந்த காலத்தில் எந்த மாதிரிப்பட்ட ரிசோர்ஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அவர் சொல்கிறது கரெக்ட். சில பேர்கிட்ட ஒரு டாஸ்க்கை கொடுத்தோம்னா நாம் கேட்காமலே அந்த டாஸ்கோட சீரியஸ்னஸை புரிஞ்சுட்டு அது எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு கிளியராக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அங்கே குழப்பமே இருக்காது. நான் என்னோடய சீனியர் மேனேஜ்மெண்ட்டை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். இன்னும் சிலர் இருக்காங்க, என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கணும், கேட்டால் தான் அப்டேட் கொடுப்பாங்க. இன்னும் சிலர் இருக்காங்க, முடிச்சிடலாம் அப்படிம்பாங்க. முடிச்சிடலாமா, எப்போ அப்படின்னு கேட்டால் நாளைக்கு கேளுங்களேன் சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அடுத்த ப்ரொமோஷன் சைக்கிள் வரும்போது யாரை ப்ரொமோட் பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ உங்கள் கரியரில் முன்னேறணுன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பாஸ்க்கு இருக்கிற அன்சர்டனிட்டியை ரிமூவ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நம்மளால் எப்போவுமே அக்யூரேட்டாக சொல்லிட முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒரு ரேஞ்சாவது கொடுத்துக்கிறது நல்லது. எந்த அளவுக்கு நம்ம பாஸோட அன்சர்டனிட்டியை நம்ம ரிமூவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கெரியர் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம பாஸ்னு இல்லை, யாராக இருந்தாலும் அவங்க வந்து கேட்கட்டும் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு அவங்கள தொங்கலில் விடக்கூடாது. அவங்க கேட்குறதுக்கு முன்னாலேயே நீங்கள் கேட்ட அந்த ரிப்போர்ட் ஃப்ரைடேக்குள்ளே ரெடி ஆகிடும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. அந்த ப்ரொஃபஷ்னலிசம் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். நெட்ஃப்ளிக்ஸில் ரெட்டாங்கிற மலையாள படம்னாலே ரொம்ப இயல்பாக இருக்கும். அதுவும் ஜோஜு ஜார்ஜ் கேரக்டராகவே வாழக்கூடிய ஆள். இந்த படத்தில் ரெட்டை வேடம் வேறு, 2 கேரக்டரும் இவர் தான் நடிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம டோட்டலாக மறந்துடுவோம். பிரித்து மேய்ஞ்சிருக்கிறாரு மனுஷன். படம் நல்ல இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். ஆனால் கிளைமேக்ஸ் இருக்கே, அதை சகிச்சுக்கிறதுக்கு ஒரு தனி மனபலம் வேணும். ஹார்ட் ஹிட்டிங் கிளைமேக்ஸ். கண்டிப்பாக ஒரு 2 நாளாவது அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். அந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய கிளைமேக்ஸ். பருத்தி வீரன் கிளைமேக்ஸே ஹேண்டில் பண்ண ஆளுங்க நாங்கள் அப்படிங்கிறவங்க மட்டும் பாருங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா? பாய்.